லவ் மேரேஜ் பண்ணுற ஜோடிங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வேண்டாமா? தெளிவாக சொல்லுங்கள் சார். போட்டு குழப்பாதீங்க சார். மனப்பொருத்தம் இருந்தால் திருமண பொருத்தம் தேவையில்லை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விதி. ஆனால் 72 பொருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமணத்தில் பொருத்தம் பார்க்குறோம். இந்த 72 பொருத்தம் நாளடைவில் 10 பொருத்தமாக மாறிப்போச்சு. யுக தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பொருத்தத்துலேயும் 5 பொருத்தம் இருந்தால் போதும், 7 பொருத்தம் இருந்தால் போதும்னு அதுலேயும் குறைச்சிக்கிட்டோம். இப்போது அதுவும் பார்க்க வேண்டாம், மனப்பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க சார். இந்த காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த தாயும் தகப்பனும் பயப்பட போகிறதில்ல. சரி பரவாயில்ல, அதனால் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுனாலையும் அந்த திருமணத்தில் உள்ள பந்தங்கள் கெட்டு போகிறதுனாலேயும் தான் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒரு பயம் வருது. சார் இதே கண்டிஷன் தானே சார் உங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ்லேயும் இருக்குது. அது மாத்திரம் உங்களுக்கு ஜெயிக்குதா அப்படின்னா, ஏதாவது மனப்பிரச்சனையோ அல்லது வேறு விதமான எண்ணங்கள் இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் 2 வீட்டாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த மாதிரி காதல் திருமணத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்களே பார்த்து முடிவு எடுக்கிறதுனால பெரியவங்க அந்த விஷயத்தில் தலையிட முடியல, உங்களுக்குள்ள சமாதானம் செய்ய முடியல. 2வது, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட 2 பேருக்குமே பொறுமை இல்லை. நிறைய உனக்கு இளையராஜாவை பிடிக்குது, எனக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்குது, எனக்கு கண்ணதாசன் பிடிக்குது, உனக்கு வைரமுத்து பிடிக்குது, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வருது. காதலிக்கும்போது என்னை எப்படியெல்லாம் காதலிச்சார் தெரியுமா சார்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் காதலிச்சு இருந்தார், எனக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பொறுமையும் நிதானம் இல்லாமல் போயிடுச்சு சார். கல்யாணம் பண்ணி 6 மாதம் கூட ஆகலை, 1 வருஷம் கூட ஆகலை. எங்கள் வீட்டுக்கு நீ பணம் அனுப்பாத, உங்கள் வீட்டுக்கு நான் பணம் அனுப்ப மாட்டேன், இப்படின்னு அந்த பணத்தினால பிரச்சனை, குணத்தினால பிரச்சனை, கூட இருக்கிறவங்களால பிரச்சனை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு, மனப்பொருத்தம் இருந்தால் திருமண பொருத்தம் வேண்டான்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் அந்த மனப்பொருத்தம் உண்மையான பொருத்தமா? உண்மையான அந்த மனசை வச்சு நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணுறீங்களா? அந்த மனப்பொருத்தம் இருந்தால் உங்களுக்குள்ள அந்த பிரிவுகள் வரக்கூடாது. இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான பாசம். இது புரிந்து கொண்டால் மனப்பொருத்தம் இருந்தால் போதும், திருமண பொருத்தம் தேவையில்லை. முடிவு உங்கள் கையில், அதை சரியாக செய்யுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய